படித்து வாழ அதற்கு அடையாளங்களை நம்மிடம் நம்மை
வீட்டை அலங்கரிக்கிறது. குழந்தைகள் எவ்வாறு குடும்பத்தை அலங்கரிக்கின்றதோ அவ்வாறே மூத்தவர்கள் குடும்பத்தை அலங்கரிக்கிறார்கள். குழந்தைகள் பிரசன்னம் எப்படி குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கின்றதோ அவ்வாறு மூத்த குடிமக்களுடைய பிரசன்னம் நமக்கு பாதுகாக்கிறது. எல்லா நிலையிலும் போட்டுக்கூடிய ஒரு இடம் முதியவர்களுக்கான இடம். எனவே அன்றைய திருவாவை இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறது. காரணம், திருக்குடும்பம் எவ்வாறு இயேசு மரியை சூசை என்று பெரிதாக வகைப்படுத்தப்படுகிறதோ அவ்வாறே இன்னொரு குடும்பம் இருக்கின்றது. போற்றுதற்குரிய குடும்பம் புனித சுவேத்தின் அன்னாள் மரியாள். அங்கேயும் 3 பேர், இக்குடும்பத்திலேயும் 3 பேர். அந்த 3 பேருடைய வழிகாட்டுதலை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வை நிலைப்படுத்திக் கொண்டார் என்றால் அது நிலையாக அன்னை மரியாள் எவ்வாறு சுவேத்தின் அன்னாளுக்கு சிறந்த மகளாக இருந்தார்களோ அவ்வாறே ஆண்டவர் இயேசு ஒரு சிறந்த பேரனாக சுவேத்தின் அன்னாளுக்கு திகழ்ந்தார். அம்மா எப்படியோ அவ்வாறே மகனும், அம்மாவும் மகனும் எவ்வாறோ அவ்வாறே தாத்தாவும் பாட்டியும். போற்றுதற்குரிய குடும்பம் திருக்குடும்பத்தை குறைத்தது. இந்த போற்றுதற்குரிய குடும்பத்தை பின்பற்றி திருக்குடும்பமாய் வாழ்வதற்கு நாமும் அழைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் ஒரு நாளும் பார்த்துவிட வேண்டும். எனவே குழந்தைகளை ஆசையோடு எடுத்து பார்த்து அவர்களை ரசிக்கின்றனர். அவ்வாறே நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களை பார்த்து அவர்களின் நாம் நன்றாக ருசிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த இடம் நன்றாக இருக்கும். எனவே 2வது நிலையில் குழந்தைகள் என்று சொல்வார்கள் உளவியலாளர்கள் சொல்வார்கள். முதியவர்கள் வயது என்பது 2வது குழந்தை பருவம் என்று சொல்வார்கள். எப்படி ஒரு குழந்தையாக இருக்கின்ற பொழுது அடம் பிடிக்கின்றதோ அவ்வாறே ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு தாண்டிய பிறகு அவர்களிடத்திலும் அந்த அடம் இருக்கும். குழந்தையை அடம்பிடித்தால் ரசிக்கிறனா 2வது குழந்தையாக மாறிய பெரியோர்கள் அந்த நிலையை அடைகின்ற போது ஏன் அவர்களை பார்த்து இருக்க வேண்டிய வயது அல்ல, மாறாக அன்பை கொட்டி கொட்டி கொடுக்க வேண்டிய வயது. குழந்தைகளின் பாசத்தை வெளிப்படுத்துகிறனா 2வது குழந்தை பருவத்தை அடைந்த அவர்களுக்கு பாசத்தை மறுப்பதற்கு என்ன காரணம்? எனவே இதையெல்லாம் அன்னையாவது அவை சிந்தித்து பார்த்து அழைப்பினை விடுக்கின்றது. இன்று நகருக்கு நகர், ஊருக்கு ஊர் முதியோர் இல்லங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இருக்கப்பட்டோரும் சரி இல்லாதோரும் சரி அவர்களை கொண்டு சென்று ஏதோ இடத்திலே அழைத்துவிட வேண்டும் என்ற நிலையில் தான் இருக்கின்றார்களே தவிர அவர்களை உடன் வைத்து நாம் அவர்களை பேணி காக்க வேண்டும் என்கிற நிலை இல்லாத சூழ்நிலை இன்று உருவாகி வந்து கொண்டிருக்கின்றது. காரணம், மனிதன் இயந்திரமாகி கொண்டிருக்கின்றான், வாழ்க்கையை மூடிக்கொண்டிருக்கின்றான். அவன் அவனையே பார்த்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றான். அவன் அவனையே பார்த்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் உடன் இருக்கின்றவர்களையும் காண முடியாத நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். இதுதான் காரணம். எனவே உலகம் ஓடுகின்ற ஓட்டத்திலே நாமும் தனிப்படுத்திக் கொள்ள வேண்டாம், நம்மோடு இருக்கின்றவர்களை தனிப்படுத்தவும் வேண்டாம். அது நல்ல கிறிஸ்தவத்துக்கு அழகல்ல. எனவே இந்த நேரத்திலே நம்முடைய குடும்பத்திற்குரிய பெரியவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நமக்கும் அந்த வயது வரும், நாமும் அந்த காலத்தை எட்டுவோம். அப்படி அந்த காலத்தை எட்டும் போது நமக்கு என்ன தேவை என்று இன்று நாம் நினைப்போம் என்றால் இன்று அவ்வாறு நன்றாகவே பார்த்துக் கொள்ள முடியும். சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து பார்த்து இருக்கக்கூடிய பெரியோர்கள், தாத்தா பாட்டி
மற்றும் முதியோர் யார் இருப்பார் என்றால் அவர்களை எப்படி நான் பார்க்கின்றேன், அவர்களை எப்படி நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களை எப்படி நான் அனுசரித்தேன், அன்பை கொடுக்கின்றேனா, வெறுப்பை எதிர்க்கின்றேனா, உடல் எதிர்கொள்ள ஆசைப்படுகின்றேனா, அல்லது அவர்களை தனிமைப்படுத்த விரும்புகின்றேனா, என் நிலையை என்னை சிந்தித்து பார்த்து ஒருவேளை தவறிருப்பவர்கள் தவறிய நேரங்களுக்காக நான் வருந்தி மன்னிப்பு இறக்கத்தை மாற்றார்கள். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் பணிகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வார்கள். உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவனாகிய இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதாக உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு பொய்யாவியார் இணைக்கத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தைகள் 1-15 முடியும். அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளால் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். ஈதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ்ந்திருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார்.
தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடர்கள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவர் ஒருவர் இருக்கின்றார். அவரிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு அவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆட்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தவருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவ்வாறு வயிறார உண்டனர். ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டவர் 5 வாற்கோதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான அன்றைக்கு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கினுடைய மூத்த குடிமக்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பெரியவர்களே, இவருக்கு நம்முடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் நானும் பணத்தை பங்கு தந்தை ஜான் குடியினரோடு நமக்கு தொடர்கள் வெட்டுவான்கேணி பிரதேசக்கு நம் ஆலயத்திற்கு நற்கருணை திருவிழாவை கொண்டாடுவதற்காக சென்றிருந்தோம். அப்போது காரில் போயிட்டு இருக்கும் பொழுது நான் சொன்னேன், நாளைக்கு காலையில் பெண்களை பெரியவர்களுக்கான தாத்தா பாட்டிக்கான தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பெரியோர்களும் இவற்றை சிறப்பாக எடுத்து செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. தாத்தா பாட்டின்னு சொல்லிய வயசு என்ன அளவு கேட்டாப்புல. நான் சொன்னேன், பேரம்பேத்தி பார்த்தாலே தாத்தா பாட்டி தானே அப்படின்னு. சில பேர் 40 வயசுலேயே தாத்தா பாட்டி தாங்க, அவங்க ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. 40 வயசுலேயே தாத்தா பாட்டி அவங்களுக்கு அப்புறம் நம்ம தாத்தா பாட்டின்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒத்துக்காம போனாலும் நிஜம் என்னது தாத்தா பாட்டி தான். அந்த தாத்தா பாட்டிக்கு என்ன கிடையாது, வயது அளவு தான் கிடையாது. ஒரு முறை பேரம்பேத்தியை பார்த்துட்டாலே அவங்க 35 வயசானாலும் சரி, 40 வயதானாலும் சரி, ரிட்டையர்டு ஆனாலும் சரி, ரிட்டையர்டு ஆகினாலும் சரி, பாட்டி தான், தாத்தா தான். எனவே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையுமே நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் மனமாற வாழ்த்துகின்றேன். இத்தனை பெரியவர்கள் இருப்பது நம்முடைய மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எவ்வளோ பெரியவர்கள் இருப்பார்கள் என்றால் அவ்வளோ அந்த இடத்திற்கான ஆசீர்வாதம். எனவே இத்தனை பெரியோர்கள் இங்கு இருப்பது என்பது இளையோர்களுக்கும் மற்றவர்களுக்கான ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலை நமக்கு காண்பிக்கும் என்கின்ற ஐயம் சற்றாலும் இல்லையவே மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துகிறேன். பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்றால் பொருளாதாரத்தை பற்றி பேசாமல் நிச்சயமாக இருக்கவே முடியாது. பொருளாதாரத்தை ஓரளவுக்கு நாம் சற்று திருப்பி பார்த்தால் மட்டும்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினை பொதுவாகவும் சரி, குடும்பமாகவும் சரி வைத்து நம்மால் சிறிது பார்க்க முடியும். அப்படி என்ன நற்செய்தி வாசகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது என்ற கேள்வியெல்லாம் நிச்சயமாக
எழ வேண்டும். பிரியமானவர்களே, அந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் நம்முடைய ஒன்றிய நிதி அமைச்சர் இந்த ஆண்டிற்கான வரவு செலவு கணக்கினை நாடாளுமன்றத்திலே வாசித்தார். அவ்வாறு நாடாளுமன்றத்திலே வாசிக்கப்பட்ட அந்த ஒன்றிய அரசினுடைய நிதி நிலை அறிக்கை இங்கு நிச்சயமாக ஆசிரியர்கள் இருப்பார்கள், பேராசிரியர்கள் இருப்பார்கள், பொருளாதாரம் பயின்றவர்கள் இருப்பார்கள், அல்லது அவற்றை நன்கு அறிந்தவர்கள் இருப்பார்கள். இந்த ஒன்றிய நிதிநிலை அறிக்கை வந்த பிறகு பல இடங்களிலே, பல மாநிலங்களிலே ஒரு விதமான எதிர்ப்புகளும் ஒரு விதமான எதிர்நிலை மனநிலை கொண்டவர்களும் ஆங்காங்கே பலவிதமான போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். பல மாநிலத்தினுடைய முதல்வர்களோ அல்லது பிராந்திய கட்சிகளுடைய தலைவர்களோ அந்த நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு வரக்கூடிய நிதியோ அந்த கூட்டத்திற்கு செல்லாமல் அவற்றை புறக்கணித்திருக்கின்றார்கள். சென்றவர்களும் ஒரு சிலர் வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். ஏன், எதற்காக இந்த நிலை என்பதை நாம் நன்கு அலசி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய சாராம்சம் என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எதற்காக இந்த புறக்கணிப்பு, எதற்காக இந்த போராட்டம், எதனால், எப்படி என்கின்ற வினாக்களை நாம் எழுப்பது. ஏதோ ஒருவர் வாசிக்கிறார், மற்றவர்கள் அவற்றை பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், அத்தோடு அதை விடுந்து என்றால் அவற்றிலே எந்த விதமான முன்னேற்றம் இருக்க போவதில்லை. எனவே இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒரு சில மாநிலங்கள் விடுபட்டதாகவும் புறக்கணிக்கப்பட்டதாகவும் வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்படாமல் இருந்ததாகவும் ஒரு சில மாநிலங்களுக்கு அதிக திட்டங்கள் ஒதுக்கியதாலும் வளர்ச்சிக்கான நிதியை ஒதுக்கியதாலும் இதனால் மற்றவர்களுக்கு பாதிப்பு வந்திருக்கின்றது என்பதாலும் அவற்றை உள்நோக்கிய பொருளாதார நிபுணர்கள் மிக தெளிவாகவே எடுத்துக்காட்டியிருக்கிறதோ அரசியல் என்பதற்காக அல்ல, அரசியல் நோக்கம் என்பதற்காக அல்ல, மாறாக எல்லோருக்கும் எல்லாம் அனைத்தும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். நன்றாக கவனிக்கப்பட வேண்டும். எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். பகிர்ந்தளித்தல் சரியாக இருந்தால் மட்டும்தான் வளர்ச்சிகள் என்பது சரியாக இருக்கும். பகிர்ந்தளித்தலும் பங்கேற்பும் இல்லை என்றால் நிச்சயமாக அந்த வளர்ச்சிக்கு என்பது இடமே இல்லாமலே செல்கிறது. எனவே சரியான ஒதுக்கீடு, சரியான பகிர்ந்தல் இவை இல்லாத காரணத்தினால் பல இடங்களிலே மந்தமான வளர்ச்சியும் மந்தமான தேக்க நிலைகளும் உருவாகுவதை நம்மால் காண முடியும். இயற்கையாக சொல்வதுதான், வளர்ச்சி இல்லாத இடங்களிலே தானே வளர்ச்சிக்கு அதிகமான கவனம் செலுத்தப்பட வேண்டும். வளர்ச்சி இருக்கிற இடத்திலே எதற்காக அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டும்? அது முறையாய் என்ற ஒரு வினா எழுப்புவது நிச்சயமாக ஒன்று. ஆனால் எதனால் வளர்ச்சி அடையவில்லை, யாரால் வளர்ச்சி அடையவில்லை, எந்த காரணத்தினால் வளர்ச்சி அடையவில்லை என்கின்ற காரணிகளை யாரும் ஒருபோதும் சிந்திப்பதே இல்லை. ஒவ்வொன்றத்திலும் ஒவ்வொரு விதமான நோக்குகள், ஒவ்வொன்றத்திலும் ஒவ்வொரு விதமான அரசியல் பார்வைகள், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான அரசு பார்வைகள். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால்தான் ஓரிடம் வளர்ந்திருக்கும், ஓரிடம் மந்தமாக இருக்கும். மந்தமாக இருக்கிற காரணத்தினால் அந்த இடம் அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பது எதிர்விதமான ஐயம் இல்லை. ஆனால் எதனால் மந்தமாக வந்தது என்கிற காரணிகளை இறுதி வரை நாம் அதை சரியாக படிக்காத நிலை இருக்கின்ற காலத்தினால் தான் அந்த மந்த நிலையை இருக்கு. எனவே இப்போது விதமான போராட்டங்கள், இங்கிருந்து அதிகமாக
அதிகமாக கொடுக்கின்றோம், ஆனால் அங்கிருந்து வருகின்றது மிகவும் சொற்பமாகவே இருக்கின்றன. நாங்கள் கொடுக்கக்கூடிய வரி என்பது அதிகமாக இருக்கின்றது, மீண்டுமாக அங்கிருந்து வரக்கூடிய பங்களிப்பு என்பது எங்களுக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. தேசிய பேரிடர் அறிவிக்கப்படுகிறது, ஆனால் அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்கான முறையான நிதியானது நமக்கு மறுக்கப்படுகிறது, தரப்படாமல் இருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான நிலைகள் இருப்பதை காணுகின்றோம். வளர்ச்சி என்று சொல்கின்றார்கள். ஒவ்வொரு அரசு வருகின்ற பொழுது இந்த ஆண்டிலே இவற்றை நாம் முழு நிலை அடைந்து விடுவோம், முழு பொருளாதார நிலை அடைந்து விடுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். தவிர சொல்ல அவை மேலும் மேலும் பின்னோக்கி தான் செல்கிறதே தவிர முன்னேற்பாடாக எதுவுமே இல்லை. காரணம் சரியான பகிர்தல் என்பது இல்லை. ஒரு கவிஞர்கள் சொல்லுவார் அழகாக, இந்த நாட்டில் எந்த வளம் இல்லை, மக்கள் என்றும் பசியும் பட்டினியோடு இருப்பது. எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் இல்லாத நிலையை பெரும்பான்மையாக இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்நாட்டிலே எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் பெரும்பான்மையான பேர் இல்லாமலே இருப்பதை தான் நம்முடைய புள்ளி விவரங்கள் எடுத்து காட்டுகிறது. எல்லாம் ஒன்று என்பது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம், இல்லை என்று சொல்கின்ற போது பெரும்பான்மை சதவிகிதம். இது இந்த நாட்டினுடைய நிலை. தேசிய வளம், நீர் வளம், காடு வளம், நீர் வளம், மண் வளம், மலை வளம், இப்படியாக எல்லா கனிம வளங்களையும் கொண்டது தேசம். எல்லாம் இருந்தும் விவசாயிகளுடைய மரணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நானூறு வருடமாக விவசாயிகள் தற்கொலை செய்தவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? சரியான தண்ணீர் பகிர்ந்தளிப்பு இல்லை, சரியான மலை வளங்கள் பகிர்ந்தளிப்பதில்லை, சரியான உரங்கள் விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிப்பதில்லை. இப்படி பகிர்ந்து என்பது சரியாக இல்லாத காரணத்தினால்தான் எல்லா இடங்களிலும் எல்லாம் அந்த நிலையும் உருவாகுவது, பசியும் பட்டினியும் தற்கொலைகளும் அதிகமாகி கொண்டிருப்பதற்கு காரணம் இவைதான். பிரியமானவர்களே, அப்படியே நற்செய்திக்கு வருகிறேன். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வல்லமையான வார்த்தையை மக்கள் மத்தியிலே எடுத்துரைக்கிறார். மக்கள் அவர் செல்கின்ற இடமெல்லாம் பெரும் கூட்டமாக மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். எங்கு சென்றாலும் பெரும் கூட்டம். காரணம், அவர் செய்த வல்ல செயல்கள், அது வாய்ந்து வந்த வல்ல சொற்கள். இந்த சொற்களோடு செயல்களும் அனைவராலும் இயக்கப்பட்ட காரணத்தினால் அவனிடம் சென்றோம் என்றால் நிச்சயமாக நமக்கு வாழ்வு உண்டு என்ற மனநிலை எல்லோருக்குமாக அங்கு இருந்தது. எனவே தான் ஆண்டவர் எந்த பகுதிக்கு சென்றாலும் அப்பகுதியிலே பெருங்கூட்டமான மக்கள் அவரை பின்தொடர்வதும் அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்பதுமாக இருந்தவனமாக இருந்தார். அப்படிதான் இன்று அவர் அவனோடு உறவாடிய பிறகு அவர் சொல்லுகிறார், இருக்கின்ற இடம் உணவு வசதிகள் இல்லாத இடம், பாலை நிலம். எனவே இவர்களை நாம் இப்படியே அனுப்பினால் வீடு வரை சென்று சேருவார்களா என்கின்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. எனவே அவர்களுக்கு உணவு எதிரில் கொடுக்கலாமே என்கின்ற ஒரு வினாவை எழுப்புகிறார். உடன் இருக்கின்றவர்கள் வழக்கம் போல என்ன சொல்வாங்க? தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாம பேசுறீங்களோ? இருக்கிற இடம் எந்த இடம்? ஒன்றும் ஒரு டீ கடை கிடையாது, ஒரு சாப்பாடு கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு சரியான இடத்துல வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சாப்பாடு கொடுக்கணும் சொன்னா எத்தனை பேருக்கு கொடுக்குறது? அது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு நான் போய் எங்கேருந்து வாங்கிட்டு வந்து அவ்வளோ ஹோட்டல் இருக்காங்களோ அந்த போய் அந்த உணவுக்கு வாங்கிட்டு எத்தனை பேர் கொடுக்க முடியும்? ஒரு 10 பேர் கொடுக்கலாம். நாங்களே பள்ளி இருக்கிறோம், நமக்கே பத்தாதே அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான் என்று சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுறாங்க, இல்லை முடியும். ஆண்டவர் என்ன சொல்றது? உங்களால முடியும் அப்படின்ற. எப்படி முடியும்? எங்க சாத்தியம்? எப்படி முடியும் என்ற வினாவை மீண்டுமாக எழுப்புகிறார்கள். அப்போ பேச்சுவார்த்தையில ஒருத்தர் சொல்றாப்புல, இந்த ஒரு பையன் என்ன பண்றான், கையில 5 அப்பம் வச்சிருக்கான், 2 மீன் வச்சிருக்கான், அது அவனுக்காக அவன் கொண்டு வந்திருக்கிறான். அவனுக்கு கொண்டு வந்து கூட எத்தனை பேர் கொடுக்க முடியும்? விட்டு கொடுத்தாலும் அந்த 5 அப்பத்தை 4 ஆயிரத்து பேர் கொடுக்க முடியும் இல்லையா? அந்த மீனை 2 உடச்சு எத்தனை பேர் கொடுக்க முடியும்? 4 பேர் கொடுக்கலாம்.
அதிகபட்சம் அந்த அப்பா தப்பிட்டா ஒரு 10 பேருக்கு கொடுக்க 20 பேருக்கு கொடுக்கலாம். அது கூட ஒன்றை வரைக்கும் தான் போகும், வயிற்று வரைக்கும் போகும், போகாதான் தெரியாது என்கின்ற நிலையெல்லாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவன் என்ன பண்ண பார்த்தீங்களா, அவற்றை வாங்கிட்டு வாங்க, அதை கொண்டு வாங்க. அந்த பையன் கேட்டவுடன் கொடுத்தான். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகள் இந்த நிகழ்வை நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த பையன் மறுத்திருக்கலாம், எனக்கு பசிக்குது, நான் ரொம்ப தூரம் போகணும், நான் போற வரைக்கும் நான் என்ன பண்றது, ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படி இந்த பையன் சொல்லிருக்கலாம். ஆனால் அந்த பையன் சொல்லலை. என்ன பண்றா கேட்கிறாங்க, போயிட்டுப்பா அவரை கேட்கிறாரு, பெரியவரை கேட்கிறாரு, கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் மனமாற தன்னிடம் இருந்ததை அவளுக்கு கொடுக்க, அவர்கள் அவற்றை கொண்டு சென்று ஆண்டவரிடத்திலே கொடுக்க, ஆண்டவர் அந்த நேரத்தில் நன்றி கூறுகிறார். என்ன சொல்கிறார்? நேரத்தில் ஆண்டவர் நன்றி கூறுகிறார். எதனால்? இருவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஒன்று கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றார், இரண்டாவது அந்த கொடுத்த மனமாற அந்த உணவை கொடுத்த அந்த சிறுவனுக்கு நன்றி கூறுகிறார். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவற்றை தனது சிறுகளுக்கு கொடுக்கின்ற போதுதான் தெரிய வருகிறது எல்லோரும் உணவு வைத்திருக்கிறார். இதுதான் இறைவனாக சொல்கிறது, எல்லோருமே உணவு வைத்திருக்கிறார்கள். அப்போது ஒரு சிறுவனுக்கு இருந்த அந்த மனது எல்லோருக்குமாக வர, அனைவருமாக எடுத்து சென்று ஆண்டவரிடத்திலே கொடுக்க, ஆண்டவர் நன்றி சொல்ல 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 உடன் வைத்து அத்தனை பேர் இந்த உணவுகளை கொண்டு வந்து கொடுக்க, அப்போதுதான் தெரிந்தது உணவு எல்லோருமே இருந்தது. இருந்த உணவை எல்லோருக்கும் போக மீதம் இருக்கின்ற அளவுக்கு ஓடு வைத்திருந்தார் என்பதை ஆண்டவர் இந்த அதிசயத்தின் வழியாக செய்து காட்டுகிறார். அப்படி என்றால் எல்லாவற்றையும் ஒன்றாக கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுப்போம் என்றால், அனைவருக்கும் போக மீதம் இருக்கும் அந்த மீதம்தான் நம்மை வளர்ச்சிக்கு இட்டு செல்லும் என்பதனை அழகாக ரத்தின சுருக்கமாக இந்த திரு நிகழ்வு வழியாக ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். இப்படித்தான் எல்லா மாநிலங்களும் ஒன்றாக சேர்ந்து அத்தனை வளங்களையும் ஒன்றாக குவித்து எல்லோருக்குமாக சரியாக பகிர்ந்து கொடுக்கப்படும் என்றால், இந்த நாட்டிலே இல்லாமை என்ற நிலை இல்லாமலே போயிருக்கும். இல்லாமை என்ற நிலை இல்லாமலே போயிருக்கும். ஆனால் அந்த மனநிலையான காரணத்தினால் தான் ஒரு பக்கம் ஏழ்மையும், ஒரு பக்கம் வறுமையும், ஒரு பக்கம் வளமையுமாக இருக்கிறது. வளமை என்பது ஒரு பக்கம் அதிகமாக இருப்பது சொல்வதை காட்டிலும் குறைவாக இருக்கின்றது. ஏழ்மையும் வறுமையும் மிக அளவிலே நாம் ஒரு குழுமாக பெருகிக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. ஆனால் அந்த சிறுவனுக்கு இருந்த நம் மனது என்பது எல்லோருக்குமாய் இருக்க வேண்டும். அதே போல ஆண்டவர் இயேசு இந்த நிறத்துடைய கதாநாயகன், அவர்தான் மையம், அவர்தான் மையமாக இருந்து செயலாற்றியவர். மையமாக இந்த செயலாற்றிய நிலை எல்லோரையும் உள்வாங்கியதாக இருந்தது. எல்லோரையும் உள்வாங்கி இருந்த காரணத்தினால் தான் அந்த உணவை எல்லோருக்குமாக அவரால் கொடுக்க முடிந்தது. கொடுக்கப்பட்ட பிறகு மீதம் எடுத்து வைக்கப்பட்டது. மையம் என்பது தன்னை சுற்றி அல்ல, மற்றவர்களை சுற்றிய வண்ணமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மையமாக இருந்தவர். தன்னை ஆளாக்கி கொள்வதை காட்டிலும் தன்னை சுற்றி இருக்கின்ற காலமாய் இருந்தார். எனவே தான் இன்று அளவும் அவர் போற்றுவதற்குரியவராக இருக்கின்றார், அனைவருக்கும் ஏற்புடையவராக இருக்கின்றார். பிரியமான அன்பு சொந்தங்களே, இதைத்தான் நான் குடும்பத்திலும் வைத்து பார்க்கின்றேன். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்காள், தங்கை, உடன்பிறப்புகள், பேரப்பிள்ளைகள் என குடும்பம் என்பது ஒன்று. அந்த குடும்பத்தின் மையம் என்பது ஒன்று. அந்த மையம் சரியாக இருக்கும் என்று அந்த குடும்பம் சரியாக இருக்கும். மையம் சரியாக இல்லை என்றால் குடும்பம் பிரிந்திருக்கும். மையத்தில் இருக்கின்ற குடும்பத்தினுடைய தலைவரும் தலைவியும் சரியாக இருக்க வேண்டும், ஆண்டவரை போல. அப்படி என்றால் உடன் இருக்கின்றவர்கள் எல்லோரும் இந்த மையத்தினை மையமாய் வைத்திருப்பார்கள். அனைத்தும் அவரே சார்ந்திருப்பார்கள். அனைத்தும் அங்கு கொண்டு சேர்ப்பார்கள். கொண்டு சேர்த்ததை எல்லோருக்குமாக அவர்கள் பகிர்ந்து கொடுப்பார்கள். அப்போது மீதம் இருக்கிற இடத்துல தான் அந்த குடும்பம் வளர்ச்சிக்கான நிலையை சென்றிருக்கும். இப்ப சொல்லி பார்க்கலாம், குடும்பத்தில் பற்றாக்குறை வந்து யாருக்காங்க? இந்த குடும்பத்துல ஒத்த நல்லா வளமையா இருப்பாங்க, 2 பேர் வறுமையில இருப்பாங்க, 7 பேர் இருப்பாங்க,
சாப்பிடுவர். ஆனால் மையம் சரியாக இருக்கும் என்றால் அனைவருக்கும் சரியான உணவு, அனைவருக்கும் போதுமான உணவு, அனைவருக்கும் வேண்டிய அளவுக்கு வசதிகள் அனைத்தும் போக மீதம் இருக்கும். மீதம் என்பது எதிர்காலத்துக்கான திட்டமாக அமையும். அப்படி என்றால் ஒரு நாடோ அல்லது திரு அவையோ அல்லது ஒரு குடும்பமோ மையத்தை நோக்கி சரியாக இருக்கும் என்றால் அந்த மையத்தான் அனைவருக்குமானதாக இருக்கும். திருச்சபை என்பது கிறிஸ்துவுடைய மையம். அதான் ஆண்டவருடைய திருவிருந்து என்பது எல்லோருக்குமாக கொடுக்கப்பட்ட பிறகும் அவற்றை எடுத்து எங்க வைக்கிறோம்? நற்கருணை பெற்றிட கொண்டு வைக்கிறோம். ஆண்டவர் இயேசு என்பது மையமானவர், அனைவருக்குமானவர், அனைத்துமாக அனைவருக்கும் கொடுத்தவர். தன்னையே கொடுத்தது போக மித்தம் இருப்பதை எடுத்து அவற்றை பத்திரமாக வைத்து வருகிறவர்களுக்கு கொடுக்கின்ற அளவிற்கு அவர் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் உணவை கொடுக்க என்று சொன்னார்களா? தன்னை மையப்படுத்தி நான் எப்படியாக மாறப் போகிறேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயல். அன்று வந்த அத்தனை பேருக்கும் உணவை கொடுத்தார். இன்று வருகின்ற அனைவருக்கும் தன்னை கொடுத்து விடமாக இருக்கின்றார். கொடுத்தது போக மீதம் இருப்பதை எடுத்து வைத்து வருகின்றவர்களுக்கும் கொடுத்த வண்ணமாக இருக்கின்றார். அதுதான் பெரிய நற்பொருள். போக போக எடுக்க வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமுத சுரபி என்பது பெரிய நற்பொருளை. அவற்றை தான் இன்றைய திருநிகழ்விலே அவர் வெளிப்படையாக அவற்றை அடையாளமாக வெளிப்படுத்தி காட்டினார். பிரியமான நல்ல சொந்தங்கள், இயேசு தன்னை மையமாக வைத்துக் கொள்ளவில்லை. தன்னை மையமாக வைத்து அடுத்தவர்களுக்கானவராய் அவர் செயலாற்றினார். எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். பகிர்வு என்பது வறுமையில் இருக்கிறவனுக்கு கொண்டு வளமையாக இருக்கிறவனுக்கு கொண்டு அவனுக்கு கொண்டு இவனுக்கு என்பதல்ல. எந்த நாட்டினராக இருந்தாலும் திடீர் நற்கருணை உண்டு. எந்த மொழியை பேசுகிறவர்களாக இருந்தாலும் அவருக்கு திடீர் நற்கருணை உண்டு. எந்த கலாச்சாரத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் திடீர் நற்கருணை உண்டு. எந்த பண்பாடு கொண்டவர்களாக இருந்தாலும் அவருக்கு திடீர் நற்கருணை உண்டு. தன்னை தேடி வருகின்றவர்களுக்கு மையமாக இருக்கின்றவர் தன்னையே உறுதியாக கொடுத்தவனமாக இருந்தபடியாக இருந்து கொடுக்கிறார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாமும் வாழ வேண்டும் என்றால் அவரை மையமாக இருக்கணும் என்றால் இருக்கின்ற இடத்திலே நாம் மையமாக இருந்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அனைத்துமாக இருப்போம் என்றால் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக இருப்போம். கிறிஸ்துவ தலைமையை ஏற்றவர்களாக இருப்போம். சிந்தித்து பார்த்த பிரியமான அன்பு சகோதர சகோதரி, கடவுள் நிறைய ஆசீர்வதிக்கிறார். ஒருவருக்கு இவ்வளவு ஒரு கவனம் என்று சராசரி என்பதை அல்ல. எனவே நிறைய ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் அந்த ஆசீர்வாதத்தை தனக்கு மட்டும்தான் வைத்துக் கொள்ள நினைக்கின்ற பொழுதுதான் அங்கு பஞ்சமும் பட்டினியும் பசியும் மற்றவர்களுக்கு வருகின்றது. தன்னை தாண்டி அவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுப்போம் என்றால் ஒவ்வொருவரும் அந்த மனநிலையை கொண்டு வருவார்கள் என்றால் அதுதான் அதிசயம். அதுதான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார் ஆண்டவர். அந்த திருவன் மனம் போந்து கொடுத்தான். எல்லோரும் கொடுத்தார்கள், அனைவரும் கொண்டார்கள். மீதம் இருந்தது. குடும்பத்திலும் சரி அப்படிதான் இருக்க வேண்டும். மனமுகந்து நான் கொடுப்பேன், என் தந்தையிடம் கொடுப்பேன். தந்தை சரியாக பகிர்ந்து கொடுப்பார். எனக்கும் கொடுப்பார், என் தம்பிக்கும் கொடுப்பார், என் அக்காளுக்கும் கொடுப்பார், என் தங்கைக்கும் கொடுப்பார். அனைவருக்குமாக அவர் சரியாக பகிர்ந்து கொடுப்பார். அல்லது மூத்தவன் நான் மையமாக இருக்கின்றேன். என் தாய் தந்தையர்கள் அவர்களை நான் பாதுகாப்பேன். என் உடன்பிறப்புகளை சரியாக வழிநடத்துவேன். இருவரும் என்னுடைய இருக்கற்களை போன்றவர்கள் என்ற மனநிலை மூத்தவர்கள் இருக்கும் என்றால் அவைகளாக ஆகும். இளையோர்கள் நான் இளையவன், என்னை விட மூத்தவர்கள் என் தாய் தந்தை இருக்கிறார், என் அண்ணன் இருக்கிறார், என் அக்காள் இருக்கின்றார், எனவே இளையவனாக இருக்கின்றனர், அவர்களை பேணி காப்பேன் என்ற ஒரு மனநிலை இருக்கும் என்றால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். இதுதான் கிறிஸ்துவ நிலையினுடைய முழு மதிப்பீடு. இதுக்குதான் கடவுள் ஆண்டவர் இயேசு நன்றி செலுத்துகிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற மனநிலையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறார். எனவே சிரித்து பார்த்து கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக கிறிஸ்துவை பின்பற்றியவர்களாக அனைவருக்குமானவர்களாக வாழ்கின்ற வரவேற்பை கேட்டு தொடர்ந்து தெய்வத்திற்கு ஜெபிப்போம். ஆகும். அன்னைக்கு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் என்ற தந்தைக்கு ஏற்றும் ஆகும்படி செய்யுங்கள். உமது கையில் பலியை கொள்வார்.
ஆண்டவரே, நீதாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது ஆற்றலால் செயல்படும் புனிதமிக்க நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பெருமத்திற்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, ஏற்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான வழியாகவே அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருமணத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே மாணவர்களோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. பிரியமானவர்களே, ராப்போசனத்தின் போது ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுத்தார், தந்தைக்கு நன்றி செலுத்தினார், அதை பெற்று சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். இதை நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். அப்பத்தை வாங்கினார், தந்தைக்கு நன்றி செலுத்தினார், அவற்றை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். இரண்டு விருந்தும் அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கப்பட்டது. அந்த ராப்போசனத்தின் போது 12 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தது. இன்று உலகம் முழுவதுமாக எல்லோருக்குமாக பகிர்ந்து கொடுத்து மீதம் எடுத்து வைக்கப்படுகிறது. எப்படி நற்செய்தி வாசகத்திலே எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது போக மீதத்தை எடுத்து வைத்தது போல, இதோ அந்த அற்புதமான திருநிகழ்வு தான் இப்போது திருப்பிடத்திலே நிகழ்ந்திருக்கின்றது. அப்பத்தை எடுத்து மீண்டுமாக கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்குவது போல நமக்கும் வழங்கப்பட இருக்கின்றது. இது வெறும் காட்சி அல்ல, மாறாக இந்த நிகழ்வுக்கு நாம் அனைவரும் சாட்சியாகவே நின்று செயலாற்ற வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டுமாக மக்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறது. எனவே பக்தியாகவே இந்த திருநிகழ்வுகளை பங்கெடுப்போம், நன்றி கூறி பங்கெடுப்போம்.
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாரை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடனாகவும் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனமாக. பாடுபட உள்ளம் கண்ணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வெற்றி செலுத்தி தம் சேரங்களுக்கு அழுது இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனே உணவந்தே கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருநோயை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருநாளை அன்பில் நிறைவு பெறச் செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் கல்வி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். மீன்படி கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்தும் நீதிகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை கொண்டாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் செய்த அனைத்து பாவங்களில் இருந்து விடுதலை அடைந்து யார் ஒரு கலக்கம் இடமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை கொண்டு வந்தேன், அமைதியெல்லாம் உடனே விட்டு செல்லுகிறேன் என்று திருத்துதர் வழியாக எங்களுக்கு எடுத்துரைத்திருந்த குற்றங்களை பெருமைப்படுத்தாமல் மீதும் என் பாசமேங்கு அன்னையின் மீதும் திரு அவை மீதும் நாங்கள் அனைவரும் வைத்திருக்கூடிய நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி அனைவருக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் வேண்டிய அமைதியை மகிழ்ச்சியும் சமாதானத்தை நிறைவாய் கொண்டுவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் என்றே. ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நமது ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்வின் மையம். தன் உடலையே பகிர்ந்து கொடுத்தவர், விருந்து படைக்கிறார். அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெற்றோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லாத நித்திய வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லலாம்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை உடைய குடும்பங்களை நிரந்த ஆசீர்வதிப்பாராக. நம் பாசமிகு அன்னையின் ஆசியோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிய